ஆக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய டிபேட்ஸ் இருந்துச்சு. அதில் மிக முக்கியமான ஒரு நேமாக பட்டது வந்து கேமரன் கிரீன். கேகேஆர் ஈஸியாக விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 25.2 crores. எப்படி சார் பார்க்குறீங்க? டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். கேமரான் கிரீனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, எல்லாத்தையும் விட அதிகமான விலைக்கு அவர் போனார். நல்ல ஆல்ரவுண்டர், இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். சிஎஸ்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஐபிஎல்லோட பரிணாம வளர்ச்சிங்கிறது, ஐபிஎல் T20னாலே அக்ரெசிவ் கிரிக்கெட் தான். பர்டிகுலர்லி பிளேயர்ஸ் லைக் பிரியான்ஷ் ஆர்யா, வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. பத்திரனை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு உள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கட்டும். ஏன்னா தோனியோட செல்ல புள்ள. பழைய சிஎஸ்கே ஸ்டைலில் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் 11ல் வருவார். இல்லை அந்த சிஎஸ்கே இல்லை, இது ஃபுல்லாக ஒரு புது சிஎஸ்கே அப்படின்னு இருந்தால் இனிஷியலாக சர்ஃப்ராஸ் கானுக்கு 11ல் சான்ஸ் இருக்காது. ஆயுஷ் மாத்திரையை வந்து டெஃபினட்டா மிடில் ஆர்டருக்கு லைக் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ருத்ராஜ் ஆட்டோமேட்டிக்கா நம்பர் 3 தான். என்ன கேட்டால் ருத்ராஜ் நம்பர் 3 ஸ்லாட்டா ஒரு சாலிடா பிடிக்கிறது பெட்டர்னு தோணுது. அவருடைய ஃபியூச்சருக்கு அதுக்கப்புறம் தோனி 11ல் இருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவர் சார் 11ல் இருந்தாங்கன்னா இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் ஆடுவார்னு எனக்கு தோணுது. சில பேர் கூட சொல்றாங்க நடுவில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. He will try his level best to win the cup. தோனி வந்து சிஎஸ்கே விட்டு போக போகிறது இல்லை. இன்னும் 10 வருஷம் இருக்கு தான் போகிறாரு. அவர் தான் இந்த டீமை ரன் பண்ண போகிறாரு. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த ஆக்ஷனை சுற்றி நிறையா டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. சிஎஸ்கே, எம்ஐ, ஆர்சிபி, கேகேஆர், பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட டீமை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்க. சில டீம்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிளவர் பை பண்ணியிருக்காங்க. இல்லை சில டீம்ஸ் வந்து இந்த பிளேயருக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட் வந்து நேற்றுலேருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாத்தையும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால தான் இங்கே வந்துருக்கிறோம். கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள் தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். வணக்கம் சார். வணக்கம் லியோ. ரொம்ப நாள் ஆச்சு சார் உங்களை பார்த்து. ஆமாம் லியோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வெரி குட், நல்லா இருக்கீங்க. நேற்று ஆக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய டிபேட்ஸ் இருந்துச்சு. நிறையா இந்த பிளேயர் இந்த டீம் வாங்கணும், இந்த பிளேயர் இந்த டீம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மிக முக்கியமான ஒரு நேமாக பட்டது வந்து கேமரன் கிரீன். கேமரன் கிரீன் தான் இந்த ஆப்ஷனுடைய ஸ்டார் பையாக இருக்க போகிறார் அப்படின்றது மோரார்லெஸ் அவர் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே நம்மலாம் பார்த்துட்டு இருந்தோம். டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு பிளேயர் ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் கேகேஆர் ஈஸியாக விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது 25.2 crores ஃபார் கேமரன் கிரீன். எப்படி சார் பார்க்குறீங்க அதை? அனல் பறந்த என்ன சொல்லலாம், அனல் பறந்த ஆக்ஷன் சொல்ல முடியாது. ஆக்ஷனுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஆக்ஷனில் ரொம்ப அனல் இருந்தது. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் அவங்க சேனலில் வந்து மார்க் ஆக்ஷன்லாம் போட்டு என்னெல்லாமா போட்டு இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் ரியல் ஆக்ஷன் வரும்போது யாருமே எதிர்பார்க்காத பல புதுமைகள், டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள்லாம் நடந்ததை பார்த்தோம். கேமரான் கிரீனை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. கேமரான் கிரீன் வந்து ஒரு இந்த ஆக்ஷனை பொறுத்த இந்த மினி ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தி பிளேயரை தான் பார்க்கப்பட்டார் ஆரம்பத்துலேருந்து. அவர் அதே மாதிரி எல்லாத்தையும் விட அதிகமான விலைக்கு அவர் போனார். இன்னும் நல்ல பிக், அது நல்ல ஆல்ரவுண்டர், இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். அதை மனசில் வச்சுட்டு போயிருக்காங்க. அவருக்கு பின்னாடி எல்லாருமே சேஸ் பண்ணாங்க அவரை. எல்லாம் கிட்டத்தட்ட பணம் இருக்கிற எல்லாருமே க்ரீனை எடுத்து உள்ளே போடணும். ஒரு பணம் இல்லாத மும்பை இந்தியன்ஸே 2.5 கோடி வரைக்கும் அவங்க சும்மா ஓப்பன் பண்ணி விட்டாங்க, டாஸ் போட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோதானே தவிர நானும் இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக பண்ணாங்க. பட் பணம் இருக்கிறவங்களாம் மோதினாங்க, இன்க்ளூடிங் சிஎஸ்கே. ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அவங்க போகல, அது விட்டுட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேகேஆர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. கிரீனை பொறுத்த வரைக்கும் போய் ஆகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு பச்சை கொடி தேவைப்பட்டது. அதனால் ரொம்ப அதில் போய் விழுந்துட்டாங்க. அவங்க நல்ல பை அது டோட்டலாக. அதை பற்றி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே நடந்த ஒரு விஷயம். ஓகே சார். அண்ட் சிஎஸ்கே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சிஎஸ்கே பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போகலான்னு பார்க்குறேன். 2 பிளேயர் சார், கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர், 2 பேருமே 14.2 crores 2 பேருமே வாங்கியிருக்காங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ். சிஎஸ்கே நோன் ஃபார் லைக் என்னன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பைஸ் வாங்குறது ஒன்று வழக்கம். அதே மாதிரி 10 கோடிக்கு மேலே அவங்க பிட் யூஸ்வலாக பண்ணவே மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் உங்களை சுற்றி இருக்கும்போது 2 அன்கேப்டு பிளேயர்ஸை 14.2 crores வாங்கினது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிஎஸ்கேல நடந்துட்டு இருக்குங்கிறது நல்லா தெரியுது. இது வந்து போன சீசனில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க வாங்கின அடி, அது அவங்க பர்ஃபார்மன்ஸ் லெவல்லையும் சரி, வெளியில் இருந்த கமெண்ட்ஸும் சரி, சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை அந்த அதர் ஃப்ரான்ச்சைஸ்கிட்டேருந்து வந்த ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆல் அலாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவங்க டீமாக தான் இருக்கும். அது டேடி ஆர்மின்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ. அது அப்படின்னு இருந்த ஒரு டீமுக்கு பேபி ஆர்மின்னு ஒரு கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போன வருஷமே செகண்ட் ஹாஃபில் எண்ட் ஆஃப் த
டோர்னமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்வில் பட்டேல் பிரவேஷ்லாம் உள்ளே கொண்டு வந்து அதுக்கு வேற கலர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெனாயில் ஊற்றி நல்லா கழுவி தொடச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு பெருசு எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டு நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் சிஎஸ்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு தான் ஆவரேஜ் ஏஜாக இருந்தது அந்த டீமுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 23-24 தான் இருக்கும் போல இருக்குது. அது பார்க்கணும் நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா. ஏன்னா அவ்வளோ 18 வயசு 18 வயசு 19 வயசு 20 21 அப்படின்னு அந்த ஒரு அடுக்குக்குள்ள அடுக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வயசில் டீம் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. 31-32 தூபே அண்டு சஞ்சு அதான் அந்த மாதிரி இருக்காங்க. எக்ஸப்ட் தோனி சேர்க்காம நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜடேஜாடெல்லாம் அனுப்பினதுனால ரொம்ப ஒரு யங் டீமாக தெரியுது. இது வந்து கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அஸ் ஐ செட். அவங்க போன பாதையிலேருந்து அப்படியே மாறுபட்ட ஒரு பாதைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. மேபி இது வந்து ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வந்து ஃப்யூச்சருக்காக ஒரு டீமை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதில் அர்த்தமே கிடையாது. ஏன்னா ஐபிஎல்ல ஃபியூச்சரே கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் தான் உங்களுக்கு வாழ்க்கையே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிளேயரை தான் ரீட்டைன் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பிளேயர்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எத்தனை பிளேயர் மேலே நீங்கள் இந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கினீங்களோ அவ்வளோ பேரையும் நீங்கள் ரீட்டைன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குமா தெரியாது. ஸோ ஒருவேளை இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னால இவங்களை ரீட்டைன் பண்ணக்கூடிய நிலைமை இல்லாமல் போச்சுன்னா இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணது நியாயமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் வரும். ஹேவிங் செட் ஆல் தீஸ் திங்ஸ், சிஎஸ்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐபிஎல்லோட பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு அக்ரஸிவ் கிரிக்கெட். அக்ரஸிவ்னா ஐபிஎல் T20னாலே அக்ரஸிவ் கிரிக்கெட் தான். அதில் ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கிற ஒரு அக்ரஷன் அதில் தெரியுது. பர்டிகுலர்லி பிளேயர்ஸ் லைக் பிரியன்ஷ் ஆர்யா, வைபவ் சூரியவன்ஷி, அபிஷேக் சர்மா இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஆடுற கிரிக்கெட் ஒரு வேற மாதிரி இருக்குது. சிஎஸ்கேலாம் இது வரைக்கும் நம்ம கனவுல காணாத ஒரு கேமாக இருக்குது அவங்க ஆடுறதுலாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணோன்னா சின்ன பசங்களை உள்ளே கூப்பிட்டு வந்து அடிங்கடா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அடிங்கடான்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நல்லா பார்த்து ஆடுங்க, 2 விக்கெட் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஒட்டி ஆடுங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் டெஸ்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே இந்த T20 கிரிக்கெட் மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க அதில். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. வளர்ச்சின்னு சொல்கிறதா அது இறக்கம்னு சொல்கிறதா தெரியாது. பட் அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, மாற்றம் வந்திருக்கிறதுனால அதுக்கு ஈடு கொடுத்து தான் சிஎஸ்கே போக வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால கையில் காசு இருந்தது சொல்கிறாங்க, இவ்வளோ கொடுத்துருக்கணுமா, இவ்வளோ வாங்கியிருக்கணுமா அந்த பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க கையில் காசு இருக்குது, இவங்களுக்கு அந்த ஸ்லாட்டுக்கு ஆள் வேணும், இவங்களுக்கு அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு ப்ரூவன் கேண்டிடேட் பின்னாடி போகும்போது போட்டி ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே இவங்க வந்து ஒன்று இந்த ரிட்டையர் ஆனவங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து திருப்பி அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுத்து இந்த உத்தப்பா ராய்டு மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து ஜெயிச்சாங்க, அடித்து காமிச்சாங்க. இல்லைன்னா புதுசாக பத்திரானா மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மஞ்சள் சோக்காவை போட்டு விட்டு அவங்களுக்கு கையில் பாலை கொடுத்து இப்படி போடணுண்டா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துலாம் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதுவும் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால சரி நம்ம புது பசங்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கும் போட்டி இருந்தது. அதில் எஸ்ஆர்ஹெச் வந்து எதிர் பில்டிங்கில் இருக்காங்க ஆஃபீஸில். ஆனால் இப்படி ஏற்றி விடக்கூடாது நீங்கள். அதில் கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இதர் கார்த்திக் சர்மா விஷயத்துலையோ இல்லை பிரசாந்த் விஷயத்துலையோ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு பேக் ஃபுட் எடுத்துருக்கலாமோ, ஒரு பர்டிகுலர் லெவல் பண்ணோன்னா டக்குன்னு நோ சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? 2 பேருக்கு மேலேயும் இவ்வளோ பின்னாடி போனது நியாயமா? செகண்ட் திங், முதல்ல பிரசாந்த் பேர் எடுத்துட்டாங்க. அது வந்து ஜடேஜா ஸ்லாட்டுக்கு ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி இருந்து எடுத்துட்டாங்க. கார்த்திக் சர்மாவுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு சேஸ் பண்ணது எதுக்குங்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஹேப்பன்ஸ் டு பி விக்கெட் கீப்பர். 4வது விக்கெட் கீப்பர் இந்த டீமுக்கு தேவையா? அவ்வளோ ரூபா கொடுத்து என்னதான் புது பையனாக இருந்து என்னதான் லோக்கல் கிரிக்கெட்டில் டொமஸ்டிக்கில் ரொம்ப இம்ப்ரெசிவாக அவன் ஆடி இருந்தால் கூட அவ்வளோ தூரம் போகணுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஹேவிங் டேக்கன் தட் ஸ்குவாடில் அவங்க வந்து இனிமேல் இந்த ஸ்குவாடை எப்படி அவங்க வந்து ஷேப் பண்ண போகிறாங்க, எப்படி கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க ஆன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், 2 ரொம்ப எக்ஸ்பென்சிவான பைஸ் அப்படின்னும் பொழுது ஒரு குவாலிட்டியான ஒரு லெட்ஸே ஒரு ப்ரூவன் பிளேயர் அப்படின்ற மாதிரி கூட சொல்ல நினைக்கிறேன். ஷர்ஃப்ராஸ் கான் பேஸ் ப்ரைஸான 75 lakhsல வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா சார்? அந்த ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு நம்ம அவ்வளோ காசு கொடுத்ததில்
இங்கே ஒரு கேப்ட் ஒரு ப்ரூவனான ஒரு மிடில் ஆர்டர் பிளேயரை வந்து நம்ம பேஸ் ப்ரைஸில் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்கு அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். கரெக்டாக ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் வந்து கார்த்திக் சர்மாவோட 14.2 இந்த 70 lakhs கூட்டி 15 lakhs பண்ணி 7.5 கோடிக்கு 2 பேரும் எடுத்துருக்கிறதா நினச்சிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்படி தான் பண்ணணும். இப்படி தான் ஏன்னா கையில் பட்ஜெட் இருக்கும்போது நீங்கள் அப்படி தான் போக வேண்டியிருக்கும். திடீர்னு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பேய்த்தனமான ஃபார்மில் இருக்கும்போது ரச்சின் ரவீந்திராவை த்ரோவே ப்ரைஸு கிடச்சிது போன சீசனில். ஆனால் ஒன்று பர்ஃபார்ம் பண்ணலை அவர். அந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு இப்போ வந்து டிகாக் வந்து 1 கோடிக்கு கிடச்சிருக்கு. போட்டியே இல்லாமல் எடுத்துகிட்டு போனாங்க மும்பை இந்தியன்ஸு. அந்த மாதிரி சிலது அமைஞ்சிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி அமையும் போது இங்கே ஒரு ஆளுக்கு தேவையில்லாமல் கொடுத்த காசுன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது ஆவரேஜ் அவுட் தான் பண்ண முடியும். அப்படி தான் பண்ண முடியும். இதில் சில இடத்துல கூடுதல், சில இடத்துல குறைச்சல், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே சார். இதில் பர்டிகுலராக 2 பிளேயர்ஸை சிஎஸ்கே விட்டதை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2 பேருமே ஒரே டீமுக்கு தான் விடவும் செஞ்சுருக்காங்க. கேகேஆர் ஒன்று மதிஷா பத்திரானா, இன்னொன்று முஸ்தபிசர் ரஹ்மான். 2 பேருமே சிஎஸ்கேக்கு ஆடின பிளேயர்ஸ். 2 பேருமே சிஎஸ்கேக்கு அவங்களுடைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைம்ஸில் சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றின பிளேயர்ஸ் 2 பேருமே. அப்படி இருக்க 2 பேருமே ரொம்ப ஒரு காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்ற மாதிரி எடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 crores அப்படின்றதுலேயே அவங்க விட்டுட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க சார் அது? இல்லை, பத்திரானா பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கீனாக இல்லை. அவங்க வந்து மேபி ஒரு உள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கூட இருக்கலாம். அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கட்டும். சிஎஸ்கேலே சுற்றிட்டு இருந்து ஒரே ஒரு 4 சவத்துக்குள்ளேயே இருக்க வேண்டாம், வெளியே போட்டும், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிரவுண்டில் ஆடட்டும். ஏன்னா தோனியோட செல்ல புள்ள. ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸ்போஷர் கிடைக்கட்டுங்கிறதுனாலே கொஞ்சம் லோவாக இருந்திருக்கலாம் சிஎஸ்கே. பட் முஸ்தாபிசரை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நீங்கள் அவ்வளோ தூரம் அவங்க சேஸ் பண்ணினதே தப்புன்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு குர்ஜப் சிங்கேன்னு உள்ள எடுக்க போகிறது இல்லை. நீங்கள் கலீல் அகமது இருக்காரு, இன்னொரு முகேஷ் சௌத்ரி இருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இன்னும் நீங்கள் எவ்வளோ தான் ஒரே வெரைட்டியில் ஏற்ற போகிறீங்க உள்ள. நீங்கள் அட்லீஸ்ட் வேரியன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு வெரைட்டி கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. எல்லிஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, கை வைக்க முடியாது. நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸை நீங்கள் ஆட போகிறது இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த 3 பேரில் ஒரு ஆள் நீங்கள் உள்ளே தான் இருக்க போகிறாங்க. 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆடுறதே கஷ்டம் தான். ஒருத்தருக்கு தான் சான்ஸ் இருக்கும். 2 பேர் உள்ளே இருக்கிற பட்சத்தில் அவ்வளோ தூரம் தோற்றிட்டு போவானு. இப்போ நம்ம கார்த்திக் சர்மா பிரசாந்த் கேஸில் பேசுறது தான் அதையும் பேசியிருப்போம். இப்போ தேவையா இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வேணுமா அப்படிங்கிறது தான் பேசியிருப்போம். என்ன கேட்டால் அவங்க அவ்வளோ தூரம் போயிட்டு நிறுத்தினது நல்ல மூவ் தான். ஓகே சார். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ஷர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்திருக்காரு. மிடில் ஆர்டரில் ஒரு பொசிஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஷர்ஃப்ராஸ் கான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாரா, இல்லைன்னா தூபே வந்து இன்னும் கொஞ்சம் லோவர் ஆர்டருக்கு தள்ளிட்டு ஷர்ஃப்ராஸ் கான் அந்த மிடில் ஆர்டர் இன் அட் 4 அப்படின்ற ரோலை ஃபிக்ஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? பழைய சிஎஸ்கே ஸ்டைலில் இவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா ஷர்ஃப்ராஸ் கான் 11ல் வருவார். ஓகே. இல்லை இது அந்த சிஎஸ்கே இல்லை, இது ஃபுல்லாக ஒரு புது சிஎஸ்கே அப்படின்னு இருந்தால் இனிஷியலாக ஷர்ஃப்ராஸ் கானுக்கு 11ல் சான்ஸ் இருக்காது. ஏன்னா இந்த 2 சின்ன பசங்களை ஆரம்பத்தில் உள்ளே கொண்டு போய் ஃபீல்டில் விட்டு அவங்கள தண்ணியில் தூக்கி போட்டு எவ்வளோ தூரம் நீஞ்சுறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க 1 or 2 மேட்சஸ் ஆடி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா தென் சர்ஃப்ராஸ் கான் கேன் கம் இன் டு 11 at எனி டைம். அவருக்கு ஒன்றும் புதுசாக அவருக்கு வந்து செட் ஆகணுங்கிறதுலாம் இல்லை. இந்த பசங்களுக்கு செட் ஆகணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் டோர்னமெண்ட்டில் இந்த பசங்களை கொண்டு போய் உள்ளே இறக்குறதுங்கிறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஆரம்பத்திலே கொடுத்து பதம் பார்த்துடலாம். ஓகே. அதாவது தண்ணியோட ஆழத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்துடலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே சார். அண்ட் டீமோட 11 எந்த மாதிரியா சார் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் 2 பேர் இருக்காங்க, ருத்ராஜும் இருக்கார். ஸோ இந்த 3 பேரில் நம்பர் 3 ருத்ராஜ் நம்பர் 3 ஃபிக்ஸட். அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காங்க? எதனால சார் அது? மாத்திரை நீங்கள் பின்னாடி வச்சுக்க முடியாது. ஆயுஷ் மாத்திரை வந்து ஓப்பனிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். சஞ்சு சாம்சன் வந்து இந்த ஆயுஷ் மாத்திரையோட ஓப்பன் பண்ணும்போது அவர் கொஞ்சம் செகண்ட் ஃபிடில் பண்ணணும். அவர் வந்து கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து இது பண்ணணும். அதோட இல்லாமல் ஆயுஷ் மாத்திரை மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பிருத்திவிஷா ஆட்டிடியூடு இருக்கிற ஆட்கள். அவங்கள கட்டுப்படுத்துறதுங்கிறதுக்கு ஒரு கஷ்டம். அப்போ உங்களுக்கு ஒரு சீனியர் பேட்ஸ்மேன் அதர் ரெண்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த சஞ்சு சாம்சன் மாதிரி அந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் இவங்க ரிமோட் கண்ட்ரோல்லையே ஆப்ரேட் பண்ண முடியும் அவங்கள. இப்போ நீங்கள் இதெல்லாம் நிறைய பார்க்கலாம். நீங்கள் ரோஹித் சர்மாவோட ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஃபீல்டுலேயே நடக்கும் பிட்வீன் த விக்கெட்ஸு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சஞ்சுவோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உதவும். அதனால சஞ்சு ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஓகே. ஆயுஷ் மாத்திரையை வந்து டெஃபினட்டாக மிடில் ஆர்டருக்கு லைக் கிடையாது. ஓப்பனிங் போயிட்டு அந்த
பவர் பிளேயில் ஏதாவது ரன் அடிச்சு தேத்தினா தான் உண்டு. அதனால அதுதான் ஓப்பன் பண்ணணும். ம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ருத்ராஜ் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 3 தான். என்ன கேட்டால் ருத்ராஜ் நம்பர் 3 ஸ்லாட்டாக ஒரு சாலிடாக பிடிக்கிறது பெட்டர்னு தோணுது. அவருடைய ஃபியூச்சர் கூட. ஓகே, இந்தியன் கிரிக்கெட் டீம்லயுமே அந்த ஒரு ரோல் அவருக்கு Correct. இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே சார். அண்ட் இனட் 4 பார்த்தோம் அப்படின்னா டெவால் பிரவேஸ், துபே அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அப்படின்ற வந்து 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்ல யார் சார் அந்த நம்பர் 4 நம்பர் 5க்கு வரதுக்கு கரெக்டான ஆளாக? சர்ஃப்ராஸ் ஆடினா சர்ஃப்ராஸ் நம்பர் 4 ஆடலாம். ஓகே. பிரவேஸ் நம்பர் 5 தான் டெஃபினட்டாக. ஏன்னா அவ்வளோ ஏர்லியர் அவங்களுக்கு நம்பர் 4ல பிரவேஸ் இறக்கிறதுல அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. உர்வில் பட்டேலுக்கு உள்ள இழுத்துட்டு வருவாங்களா, ஆஸ் அ பேட்ஸ்மேன் ஆடுவாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இருக்குது நடுவில். அடுத்தது துபே இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பையன் இந்த பிரசாந்த் வீர், அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவரை உள்ள இறக்குறாங்களா இல்லை இந்த கார்த்திக் ஆட போறானான்னு தெரியாது. இந்த பசங்களில் யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் தான் சிவம் துபே. அதுக்கப்புறம் தோனி 11ல் இருந்தாருன்னா அதுக்கப்புறம் அவர். ஏன் சார் 11ல் இருந்தாங்கன்னா? இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சும் ஆடுவார்னு எனக்கு தோணல. இந்த சீசனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே விடுவிச்சுக்க ஆரம்பிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. நாட் ஃபுல்லி. சில பேர் கூட சொல்கிறாங்க நடுவில் ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது டோர்னமெண்ட் முடிகிற வரைக்கும் இருப்பார். அவர் வந்து யூ வில் ட்ரை இஸ் லெவல் பெஸ்ட் டு வின் த கப். அந்த கப்பை ஒரு ஜெயிச்சுட்டு வெளியே போனால் அவருக்கு பெரிய பெருமை. அது அவருடைய கிரீடத்தில் ஒரு பெரிய மயிலிறகா இருக்கும் அது. அதனால் அதுக்கு எல்லா விதமான முயற்சியும் பண்ணுவார். அந்த அளவுக்கு டீம் இருக்காங்கிறது தெரியல, போக தான் பார்க்கணும். பட் அவர் சைட்லேருந்து எல்லா முயற்சியும் இருக்கும். ஓகே. இல்லை சார், இப்போ என்னன்னா அவர் பார்க்குறதுக்கு தான் இத்தனை இத்தனை மக்கள் கூடுறாங்க அப்படின்னும் பொழுது அவர் ஆடலைன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்காது சார் ஆடியன்ஸ்க்கு? அதெல்லாம் ஒரு ஏமாற்றமும் இருக்காதுங்க. தோனி வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஐகான். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அதோட எஃபெக்ட் தெரியும். நீங்கன்னு இல்லை, சிஎஸ்கே ஆடுற மேட்சுக்குன்னு இல்லை, சிஎஸ்கே ஐ மீன் சேப்பாக்குன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த கிரவுண்டுக்கு போனாலும் தோனிங்கிற ஒரு பேருக்கு தனி ஒரு ஃபேன் கூட்டம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பட் கிரிக்கெட் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நைரோபி ஆப்கானிஸ்தான் மேட்ச் சேப்பாக்கில் நடந்ததுன்னா 40,000 பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரிக்கெட் மேடு கூட்டம். இதெல்லாம் நீங்கள் வந்து சரி தோனி இல்லைன்னு சொல்லிட்டே போய் கியூவில் நிற்பாங்க டிக்கெட் வாங்க. அது திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். பட் எல்லாமே நோபடி இஸ் இன்டிஸ்பென்சிபிள். த கேம் இஸ் பிகர் தன் த பிளேஸ். ஐ ஹவ் வித் டியூ ரெஸ்பெக்ட், ஃபுல் ரெஸ்பெக்ட் டு தோனி நான் சொல்கிறேன். இது தோனி வந்து, ஆனால் தோனி வந்து சிஎஸ்கே விட்டு போக போகிறது இல்லை. சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன்லேருந்து வேணா போகலாம். அந்த டக் அவுட்டில் அவர் இருக்க தான் போகிறாரு. இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் இருக்க தான் போகிறாரு. அவர் தான் இந்த டீமை ரன் பண்ண போகிறாரு. அதுக்கு வேண்டிய எல்லா இதுவும் இருக்கும். தோனி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருப்பார். ஓகே சார். அண்ட் இந்த சீசனில் அவர் ஒருவேளை அந்த இம்பாக்ட் பிளேயராக உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. யார்? தோனி இம்பேக்ட் பிளேயரோட பர்பஸ். நீங்கள் இம்பேக்ட் பிளேயருங்கிற கான்செப்ட் எனக்கு அடிப்படையாக பிடிக்காது. ஆனாலும் இருக்குங்கிறதுனால அதை பற்றி பேசிடலாம். இம்பேக்ட் பிளேயரோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு ஆல்ரவுண்டர்கிட்ட ஒரு 3 டைமென்ஷனாக 2 டைமென்ஷனாக ஒரு உருவத்தில் பார்க்குறீங்க. இம்பேக்ட் பிளேயரோட கான்செப்ட் 2 உருவத்தை 2 உருவத்தில் பார்க்குறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒரு போலரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போலிங் முடிஞ்சோடனே அவனை உள்ளே அனுப்பிட்டு பேட்டிங்க்கு அவனுக்கு பதிலாக இன்னொரு ஆளை எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த போலருக்கு ஈக்குவலான ஒரு பேட்ஸ்மேன் எடுக்க போகிறது இல்லை, பேட்டிங் ஃபுல் ஃப்ளெட்ஜட் பேட்ஸ்மேன் எடுக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இம்பேக்ட் பிளேயராக வந்து தோனி வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயர் வந்து என்ன பண்ணணும், இம்பேக்ட் பிளேயர் வந்து அவங்க ஒரு நம்பர் ஆஃப் பால்ஸ் நிறைய ஆடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கணும். அதனால தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் பேட்ஸ்மேன் எடுப்பாங்க. ஒரு 1, 2, 3, 4 இருக்க மாதிரி இருக்கும் அவங்க எடுக்கிற இம்பேக்ட் பிளேயர். அதை விட்டுட்டு நீங்கள் தோனி வந்து எப்படி இருந்தாலும் தோனிக்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? 4 பால் 15 ரன். இதுதான் நீங்கள் தோனிக்கிட்ட எதிர்பார்க்கணும். இப்போ வந்து அவர் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திடீர்னு ஒரு 1 டவுன் வருவார். நம்பர் 3 வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆட்டு போகிறோம், கடைசியில் பிடிச்சி முறுக்கி தள்ளிட்டு போவார். அந்த மாதிரி தோனி இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரோக்லாம் இருக்குது. பட் அவ்வளோ நேரம் நின்று ஆட முடியாது அவரால். ஸோ அந்த ப்ரெஷர் எடுக்க முடியாது. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது ஒரு 5-6 பால் ஆடணும், அதில் 15-20 ரன் கிடைக்குது, அதில் 2-3 6 மாட்டுதா, இதுதான் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அவர் இம்பாக்ட் பிளேயராக அவரை யூஸ் பண்ணுறது அர்த்தமே கிடையாது. ஓகே ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.